கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவர் காட்டின தயவிற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ செய்திக்கான சத்திய வார்த்தைகள் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் முதல் 2 வாக்கியங்கள் தேவனோடு நாம் எப்படி இந்த பூலோக வாழ்க்கையில் பிணைக்கப்பட்டு இருக்கிறோம், அதற்கு பின்பு அவரோடு வாழ்கிற பிள்ளைகள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 57:1 சொல்லுகிறது, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது இல்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்றால், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் இதை உணர்வது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் ஒரு மனிதனுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவர் எப்படி சொல்லுகிறார்? கடைசி கால வாழ்க்கையிலே நாம் மரணத்தை சந்திப்பது நிச்சயமாக இருந்தாலும் அந்த மரணத்தின் பங்கெல்லாம் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். 116வது சங்கீதம் 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று சொல்லுகிறார். நீதிமான் மடிந்து போகிறான் என்று சொல்லும்போதே இங்கு கர்த்தருடைய வார்த்தைகளை படி நடக்கிற பிள்ளைகள் தான் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய மரணத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு நல்ல மரணம், சிலருக்கு கெட்ட மரணங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. ஒரு நல்ல ஒரு மனிதன் இந்த பூலோகத்திலே ஜீவித்து மரித்து விட்டால் அந்த மரணத்தை குறித்து அநேகர் துக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த துக்கம் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. 12வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவன் மனுபுத்திரர்கள் குறைந்து இருக்கிறார். இங்கு தாவீதுடைய இந்த வார்த்தை, ஆண்டவரே எங்களை ரட்சியும், இந்த லோகத்தின் பிரபுக்கள் குறைவாக காணப்படுகிறார்கள், உண்மையுள்ள பிள்ளைகள் மிகவும் குறைவாக காணப்படுகிறார்கள், அந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவை நீ ரட்சியும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த லோகத்தில் மரிக்கின்ற பிள்ளைகளுடைய குணங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. சிலருடைய மரணம் தேவனுக்கு பிரியமானது, சிலருடைய மரணம் தேவனுக்கு பிரியமில்லாத மரணம் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ள மனிதர்கள் தேசத்தில் இல்லை, குறைந்து கொண்டு போகிறார்கள். எனவே நீர் படைத்த இந்த மனுமக்களை கர்த்தாவே நீர் பலப்படுத்தும் என்று இங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? மனுபுத்திரரில் உண்மையுள்ளவர்கள், பக்தியுள்ளவர்கள் குறைந்து கொண்டு போகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? சற்று யோசிப்போம். ஆவியானவர் சொல்லுகிறார், 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 14வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, யெரொபெயாமின் சந்ததியாரில்
பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். அன்பு பிள்ளைகளே, பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கு துன்மார்க்கருடைய மரணம், எரேபியாவின் சந்ததியார் ஒரு பட்டணத்தில் மரித்தால் அந்த மரித்த அந்த பிள்ளைகளுடைய சடலத்தை நாய்கள் தின்னும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளியில், பட்டணத்துக்கு வெளியில் சாகிறவர்களுடைய சடலத்தை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இது நல்ல மரணமா என்றால் இல்லை, இது கெட்ட மரணம். அதைத்தான் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது என்று சொல்லுகிறார். அதே 1 ராஜாக்கள் 16:4 வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய குணலட்சணங்களை குறித்து அங்கு ஆண்டவர் சொல்லும்போது, பாசாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியில் சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருக்குள் வாழ்கிற ஜீவிதத்தின் தன்மைகளை நாம் சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கால நியமங்கள் இந்த பூலோகத்திலே வாழ்ந்தோம், அனுபவித்தோம், மரித்தோம் என்று இல்லாமல் தேவ சமூகத்தில் நாம் எப்படிப்பட்ட மரணத்திற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதைத்தான் இந்த ஆண்டவர் விரும்புகிறார். இங்கு 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியில் சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்று சொல்லுகிறார். இந்த 3 வசனங்களை வாசித்த போது எரேமியாவின் ராஜாக்கள், எரேமியாவின் நாட்களில் வாழ்ந்த பிள்ளைகள், ஆகாப் ராஜாவின் காலத்தில் வாழ்ந்த பிள்ளைகளுடைய மரணம் எப்படிப்பட்டது? அதாவது இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதத்திலே நாம் எந்த நிலையிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது நம்முடைய மரணம் அகால மரணமாக, விரும்பப்படாத மரணமாக காணப்படும். வேதாகமத்தில் தேவன் விரும்புகிற மரணம், தேவன் விரும்பாத மரணம் என்று 2 வகை இருக்கிறது. அதாவது பிரியமுள்ள மரணம், பிரியமில்லாத மரணம். முன்பு படித்தோம், பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் ஏசாயா பக்தன் சொல்லுகிறார், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதை அறியாது இருக்கிறான் என்று சொல்லுகிறார். நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவரும் அதை சிந்திப்பது இல்லை என்று சொல்லுகிறார். ஏசாயா 57:2 சொல்லுகிறது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுடைய மரணம் இந்த லோகத்தில் சந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு நாளும் மரிக்கின்ற பிள்ளைகளுடைய மரணம், நேர்மையாய் நடந்தவர்கள் பட்டியலில் எத்தனை பேர் இருக்கப் போகிறார்கள்? நேர்மையாய் நடந்த மனிதர்கள் எத்தனை பேர் மரிக்கிறார்கள்? துன்மார்க்கமாய் நடந்த மனிதர்கள் எத்தனை பேர் மரிக்கிறார்கள்? இவர்களில் ஆண்டவர் விரும்புகிற மரணம் யாருடையது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பான பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நாள் பார்க்கிறவரின் பிள்ளைகளுக்கும் விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே நீங்கள் கிட்டி வாருங்கள் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கமாய் நடக்கிற பிள்ளைகள் யார் பெற்ற பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது? வேசிகள் பெற்றெடுத்த பிள்ளைகள், நாள் பார்க்கிற பிள்ளைகள், விபச்சாரம் செய்கிற பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த குறும் செய்தியிலே நம்முடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினார், அந்த மரணத்திற்கேற்ற நல்ல ஈவுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். எந்த நிலையிலும் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்காத பிள்ளைகளுடைய மரணம் அகால மரணமாய், விரும்பப்படாத மரணமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசா ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்கள்.
தன் காலில் வியாதி கண்ட போதும் கூட அவன் கர்த்தரை தேடாமல் பரிகாரரை தேடினான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எத்தனையோ இக்கட்டுகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் தேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் தேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையை நாம் நமக்குள் உருவாக்கி கொள்வது இல்லை. நாம் நம்முடைய பரிகாரராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து ஜீவிக்காமல் உலக பரிகாரராகிய மருத்துவரை நாம் நாடுகிறோம். மருத்துவர் அவசியம்தான். ஆனாலும் நம்முடைய சூழ்நிலையில் இந்த பலவீனங்கள் நமக்கு வந்ததற்கு என்ன காரணம் என்பதை நாம் உணர்வதற்கு நம்முடைய பரம பரிகாரியாக அந்த வைத்தியரை நாம் தேட வேண்டும். அவரிடத்தில் நம்முடைய சரீரத்தை பரிசோதனை செய்ய வேண்டும், செக்கப் பண்ணணும். அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு ஏதாவது நமக்கு சரீர பலவீனங்கள் ஏற்பட்டுவிட்டால் மருத்துவரிடம் சென்று நாம் நம்முடைய சரீரத்தை சோதித்து பார்க்கிறோம். அதே போல் ஆத்மீகத்தில் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்தில் நம்முடைய பிரதான பரிகாரியாகிய ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சென்று நம்முடைய சரீரத்தை சோதித்து பார்க்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி சோதித்து பார்த்தால் நம்முடைய சரீரம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுடைய சரீரம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் உங்கள் மருத்துவராகிய ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டு அவரிடத்தில் அனுமதி பெற்று நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த தேவனிடத்தில் இன்று சேர்வதற்கு, இன்று பரிசோதனை செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? பாருங்கள் என்னோடு. அன்பு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் எங்களுடைய சரீரம் நல்லவைகளா கெட்டவைகளா என்பதை நாங்கள் சோதித்து பார்க்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை சோதியும் ஆண்டவரே, எங்களை முழுமையாக சோதித்து ஆண்டவரே, எங்களுடைய சரீரம் கெட்டவைகளாக இருந்தால் அதற்கேற்ற பரிகாரத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பலத்தை தார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.